பொதுவாக நான் இந்த முகநூல்களிலும் மக்களை அச்சமூட்டுவதாக பலர் குறிப்பிடுவார்கள். நான் இந்த அச்சமூட்டுவதில் இரண்டமடு வான்பாய் என்ற சந்தர்ப்பங்களில் பலர் இந்த இரண்டமடு வான்பாய் என்ற வீடியோக்களை போட்டு பல பாடல்களை போடுவார்கள். பதிவு வைத்திருந்தேன். வடக்கில் என்றும் இல்லாதவாறு வடக்கு கடற்பகுதி மிக குளிரான நிலைமையில் காணப்படுகிறது. காலங்களில் இந்த வடகிழக்கு பருவமழை என்பது மிகையாக பெய்து இரண்டமடு வான்பாயும் என்ற அந்த எண்ணத்திலிருந்து நாங்கள் வருகின்ற பொதுவாக நாங்கள் கொடுக்கின்ற விலைக்கு சமனாக போத்தல் தண்ணீரை நாங்கள் வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியான செய்தி ஏனென்றால் இயற்கை எங்களுக்கு தந்திருக்கின்ற பெரும் கொடை. நான் இந்த இரண்டமடு வான்பாய் என்ற சந்தர்ப்பங்களில் பலர் இந்த இரண்டமடு வான்பாய் என்ற வீடியோக்களை போட்டு பல பாடல்களை போடுவார்கள். உண்மையில் இந்த பாட்டுகளில் பல பாட்டுகள் இரண்டமடுக்கு மிக பொருத்தமான பாட்டுகளாகவே இருக்கும். ஏனென்றால் இரண்டமடுடைய புவியியல் தன்மை அத்தன்மை வாய்ந்தது. ஆனால் எல்லா காலங்களிலும் இந்த வடகிழக்கு பருவமழை என்பது மிகையாக பெய்து இரண்டமடு வான்பாயும் என்ற அந்த எண்ணத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். பொதுவாக நான் இந்த முகநூல்களிலும் மக்களை அச்சமூட்டுவதாக பலர் குறிப்பிடுவார்கள். ஆனால் அச்சமூட்டுவதல்ல, மக்களை ஒரு தெளிவுபடுத்துவது. ஏனென்றால் எல்லா காலங்களிலுமே இரண்டமடு வான்பாயும் என்ற அந்த எண்ணத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். காலநிலை மாற்றம் என்பது என்றோ ஒரு காலம், அது இந்த வருடம் அல்ல அல்லது வார வருடம் அல்ல, என்றோ ஒரு வருடம் மிக மிக மழை குறைவான ஒரு வடகிழக்கு பருவமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்பொழுது இரண்டமடு எங்களுடைய கொள்ளளவை எட்டுவதில் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ளும். ஆகவே காலநிலை மாற்றம் என்பது எங்களுடைய பிரதேசத்தில் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த கூட நான் நேற்றைய இரவு பதிவு வைத்திருந்தேன். வடக்கில் என்றும் இல்லாதவாறு வடக்கு கடற்பகுதி மிக குளிரான நிலைமையில் காணப்படுகின்றது. பொதுவாகவே இலங்கையினுடைய தென் பகுதிகளில் இருந்துதான் எங்களுடைய வடக்கு பகுதி நோக்கி குளிர் கொண்டு வரப்படும். ஏன்னா எங்களுடைய பிரதேசம் எப்பொழுதுமே ஆண்டு முழுவதுமே வெப்பநிலையோடு சேர்ந்த பகுதி, ஆண்டு முழுவதும் எங்களுக்கு வெப்பம் இருக்கும். ஆனால் கடந்த 4 நாட்களாக எங்களுடைய வடக்கு கடற்பகுதியிலிருந்து குளிர் நீர் இலங்கையினுடைய தென் பகுதிக்கு கடத்தப்படுகின்றது. நான் அதனை அச்சமூட்டும் வகையில் போடவில்லை, இப்படி ஒரு நிகழ்வு இருக்கின்றது என்றால் போட்டிருக்கின்றன. ஏனென்றால் இதனுடைய விளைவு என்பது எத்தகைய எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். எங்களை பொறுத்தவரை இந்த காலநிலை மாற்றம் கடந்த டிட்வா புயலுக்கு பின்னராக, குறிப்பாக நவம்பர் 29ஆம் தேதிக்கு பின்னராக இன்று வரைக்கும் இலங்கையினுடைய அதிகூடிய வெப்பநிலை இலங்கையில் அதிகூடிய மழையை பெறுகின்ற ரத்தினபுரி மாவட்டத்திலேயே பதிவாகி வருகின்றது. உண்மையில் மன்னார் அல்லது அம்பாந்தோட்டையில் அந்த வெப்பம் அதிகமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் கடந்த 49 நாட்களாக அதிகூடிய வெப்பநிலை, இந்த நாட்டினுடைய அதிகூடிய வெப்பநிலை இரத்தினபுரியிலேயே பதிவாகி வருகின்றது. அதிகுறைந்த வெப்பநிலை நுவரெலியாவிலேயே பதிவாகி இருக்கின்றது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதிகூடிய வெப்பநிலை என்பது மன்னார் அல்லது யாழ்ப்பாணம் அல்லது முல்லைத்தீவு அல்லது அம்பாந்தோட்டை மொனராகரையில் பதிவாக வேண்டும். ஆனால் இரத்தினபுரியில் பதிவாகி வருகின்றது. அப்ப இயற்கை ஏதோ ஒரு செய்தியை சொல்ல விளைகின்றது, அல்லது இயற்கை ஏதோ ஒரு விடயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றது. ஆகவே அந்த இயற்கை கூறுகின்ற விடயத்தை நாங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் இரண்டமடு அல்லது கிளிநொச்சி என்று நினைக்கின்ற பொழுது எப்பொழுதுமே மனதில் இருக்கின்ற எனக்கு இன்னொரு கவலை, கிளிநொச்சி மாவட்டத்தின் மீதான உவர்நீர் தன்மையினுடைய தாக்கம். நீங்கள் பலர் ஏற்றுக்கொண்டாலும் இல்லை என்றாலும் பள்ளிக்கூடாவினூடாக வெளியே வருகின்ற இந்த உவர்த்தன்மை என்பது ஸ்கந்தபுரம் வரைக்கும் வந்திருக்கின்றது. எங்களுக்கு நில மேற்பகுதியில் இருக்கின்ற நிலைமைகளினால் எங்களுக்கு அதை உணர முடியாமல் இருக்கின்றது. ஆனால் நிலத்தின் கீழ் பகுதிகளில் கிட்டத்தட்ட 4 மீட்டருக்கு ஆழமாக உவர்த்தன்மை என்பது நாள்தோறும் கிளிநொச்சியினுடைய கரைச்சி அல்லது இந்த கிளிநொச்சியினுடைய இதயம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கிளிநொச்சி நகர பகுதியை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. உண்மை கடந்த சில ஆண்டுகளாக கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த பிரதேசம் நோக்கி வருகின்ற உவர் செறிவினுடைய தன்மை. அது நீர் சார்ந்து இல்லாமல் நிலம் சார்ந்து இருக்கின்றது என்பது எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால். நீங்கள் நம்புவீர்களோ தெரியவில்லை, வெண்ணேரி குளத்தில் இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த உவர்ச்சரிவு வந்திருக்கின்றது. அது வெண்ணேரி குளத்தினுடைய தாக்கம் அல்லது வெண்ணேரி குளத்தினுடைய சிறப்பு அதனை மேலின் நகரம் செய்கின்றது. ஆனால் அது இப்பொழுது கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த உவர்ச்சரிவு என்பது கிளிநொச்சியை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயம். ஆகவே இது தொடர்பாக நாங்கள் அக்கறை கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய நிலைமை கைமீறி போனதன் பின்னர் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற எந்த செயற்பாட்டுக்கு மிக பெருமளவிலான செலவை செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே இது தொடர்பாக விவசாயிகள் சற்று கூட கவனம் எடுக்க கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய பிரதேசங்களில் நாங்கள் பயன்படுத்துகின்ற சில உர அல்லது சில பயன்பாடுகள், உரப்பொருள்களுடைய பயன்பாடுகள் இந்த நிலைமையை இன்னமும் தூண்டுகின்ற நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது.
நான் நினைக்கின்றேன் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தின் மேற்கு கரை சார்ந்த விடயங்களில், அதாவது A9க்கு மேற்காக இருக்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற இந்த உயர்ச்சரிவாக்கம் தொடர்பாக நாங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய பிரதேசங்களில் காலப்போக்கில் இது படிப்படியாக மண்ணிலிருந்து நீரை நோக்கி நகரும், நீரிலிருந்து எங்களுடைய சமூக பொருளாதார வாழ்வை நோக்கி நகரும். ஆகவே இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, எங்களுடைய பிரதேசத்தை காப்பதும், எங்களுடைய பிரதேசத்தை இன்னமும் 1000 ஆண்டுகளுக்கு எல்லோரும் வாழக்கூடிய வகையில் மாற்றியமைப்பதும் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால். இந்த நிலைத்திருக்கும் அபிவிருத்தி என்ற எண்ணக்கரு உலகம் முழுவதிலுமே கருத்தில் கொள்ளப்படுகின்றது. அந்த நிலைத்திருக்கும் எண்ணக்கரு என்பது நாங்களும் எங்களுடைய வாழ்வை மிகச் சிறப்பாக கொண்டு செல்கின்ற அதே வேளை எங்களுடைய நிலத்தையும் நீரையும் எங்களுடைய வழியையும் ஆகாயத்தையும் இன்னமும் கூடுதலாக நாங்கள் அடுத்த சந்ததிக்கும் கடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் கவலைப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான விடயம், வன்னியினுடைய பல பிரதேசங்களில் பால் கொடுக்கின்ற, அதாவது நீங்கள் உங்களுடைய வீடுகளில் வளர்க்கின்ற மாடுகளிலிருந்து பெறுகின்ற பாலை கொடுக்கின்ற விலைக்கு சமனாக போத்தல் தண்ணீரை நாங்கள் வாங்கி கொண்டிருக்கின்றோம்.